காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால் இந்த நாளில் நம் முகமுகமாக காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். முகமுகமாய் அப்போ பாதி தான் இருந்தாலும் கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். கடவுள் நம்முடைய ஜீவனை காத்துக்கொண்டார். அநேகர் நம்முடைய குடும்பங்களிலேயே மறித்திருக்கிறார்கள். நாம் விசேஷமானவர்கள் அல்ல. கடவுளுடைய கிருபை நமக்கு இன்னும் தொடர்ந்து இருக்கிறது. ஆகினால நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்றும் சொல்ல முடியாது. கடவுள் எல்லாருக்கும் நன்மையும் தீமையும் பாரபட்சம் இல்லாமல் செய்கிறவர். இஸ் இம்பார்ஷியல் காட். பார்ஷியாலிட்டி என்பது அவரிடத்தில் கிடையாது. ஆகவே நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து செல்ல வேண்டும். நமக்கென்று ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இருந்த நம்முடைய உறவினர்கள், அநேகர் குடும்பத்து மக்கள் மரித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்கு கடவுள் தாமே ஆறுதல் கொடுக்கவும், இந்த நாளில் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கடவுளை நாம் முழு மனதோடு ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அவருடைய சாக்கிரமத்தில் பங்கு பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் இந்த காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு நீண்ட இடைவெளி கர்த்தாவே, உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த கொரோனா COVID-19 மூலமாக ஏற்பட்டாலும் கூட உம்மை தொழுது கொள்ள எங்களை நீர் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீர் கிருபை செய்தீர். வீடுகளிலேயே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதான சூழ்நிலைகளாக நடத்தினீர். நாங்கள் எங்கு கூடி வந்தாலும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி வருகின்ற போது எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருந்து எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை நீர் பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து இம்மட்டுமாய் எங்களை நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக, எங்களுடைய ஜீவன் மரணத்துக்கு ஏதுவாய் போய்விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலமாய் கர்த்தாவே, விசுவாச லுத்திரன் திருச்சபையின் விசுவாச குடும்பமாக கர்த்தாவே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து உம்மை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பிரசன்னராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திர பலிகளை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து வாழ்வழிக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அடியை மறைத்து நீர் எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய சாக்கிரமத்தினாலே எங்களை திருப்தியாக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்துள்ளோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாம மகிமைக்காக 24வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். காலமே தேவனை தேடு.
சபையார் அனைவரும் எழுந்திருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவாராதனை முறைமை, தி ஆர்டர் ஆஃப் த ஹோலி கம்யூனியன், பக்கம் 16. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டை சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. ஆணையும் என் மேல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 105. The 13th Sunday after Trinity. The introit is contained in page number 105. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். சிலுவைப்பட்டவன் அவனோடே திரும்ப வீடாதேயுரோ. கடவுளே எழுந்தருளும், உமக்காக நீரை வாழ
பக்கம் 105. சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் எங்களுக்குள்ளே பெருக செய்து தேவரீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவரீர் கற்பிக்கிறவைகளை நாங்கள் நேசிக்கும்படி உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். சபையார் வந்திருக்கவும் ப்ளீஸ் பி சீட்டட். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறு, தி 13th Sunday after Trinity, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற பழைய பாட்டு வாக்கியம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரை. Today's Old Testament reading is taken from the prophetic book of Ezekiel, chapter 33, verses 7 to 9. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையினால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய பாடு வாசிக்கிறோம். இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. Today's epistle reading is taken from the epistle of St. Paul to Romans, chapter 13, verses 1 to 10. Today's reading is taken from Romans chapter 13, verse 1 to 10. Everyone must obey the state authorities but because no authority exists without God's permission, and the existing authorities have been put there by God. Whoever opposes the existing authority opposes what God has ordered, and anyone who does so will bring judgment on himself. For rulers are not to be feared by those who do good, but by those who do evil. Would you like to be unafraid of the man in authority? Then do what is good, and he will praise on you, because he is God's servant working for your own good. But if you do evil, then be afraid of him, because his power to punish is real. He is God's servant and carries out God's punishment on those who do evil. For this reason you must obey the authorities, not just because of God's punishment, but also as a matter of conscience. That is also why you pay taxes, because the authorities are working for God when they fulfill their duties. Pay them who owe them. Pay them your personal and property taxes and show respect and honor for them all. Be under obligation to no one. The only obligation you have is to real one another. Who does this has obeyed the law, the commandments: do not commit adultery, do not commit murder, do not steal, do not desire what belongs to someone else. All these and any other besides are summed up in the one command: love your neighbor as you love yourself. If you love someone, you will never do him wrong. To love then is to obey the whole law. Here ends the Bible reading.
இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. The Gospel according to Saint Matthew, chapter 18, verses 1 to 20. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை வாசிக்க கேட்போம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்க்கிறதற்கு அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவன் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றைக்கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரித்திருக்கிறார்கள் என்று தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலையிலே விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமரப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்பதே. சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வனமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட சேர்ந்து தேவபக்தியாய் நீசைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பக்கம் 24. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பிரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்று பிறந்தவர்.
சிருஷ்டிப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே, கடவுளில் நின்று கடவுள், ஜோதியில் நின்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோட ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நம்ம ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாள் இடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்தி பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்குகளின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வெற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியினரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞான ஸ்நானம் உண்டு என்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்ததிலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். சபையார் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 331வது ஞான பாடலை நாம் பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே. எந்தன்
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய மக்களாக அவருடைய சொல்லி முடியாத இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் இந்த நாளிலே ஆலயத்தில் கூடி வந்து அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய சாக்கிரமத்திலே அவர் கொடுக்கின்ற சாக்கிரமத்திலே நாம் பங்கு பெறத்தக்கதாகவும் கடவுள் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நேரத்தில் செய்தி கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையுள்ள எங்கள் ஆண்டவரே, சுவாமி, எங்களை இம்மட்டுமாய் நீர் ஜீவனோடு வைத்து ஜீவனுள்ள தேவனாகி உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் மரண பரிந்தும் உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழவும் எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கிருபை செய்த தெய்வமே, இப்பொழுதுமாய் வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அடியனை மறைத்து எங்களோடு நீர் பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்திடும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் அதிகமாக நேசிக்கப்பட்ட விசுவாச லுத்தரன் திருச்சபை விசுவாச குடும்பத்தாரே, இனுமாய் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய சகோதரி திருச்சபையின் விசுவாசிகள் மற்றுமாய் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடவுளுடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த நாளில் தியான பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை அடங்கியிருக்கிற பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். இந்த பகுதியை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆகவே நேரடியாக நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த ஒரு பேசேஜுக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், கடவுள் நம்மிலே எதிர்பார்க்கின்ற தாழ்மையும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை முறையும், தாழ்மையும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை முறையும் கடவுள் நம்மிடத்தில் இந்த பேசேஜ் மூலமாக அவர் எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீயும் நானும் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், நாம் பக்த கொடிகள் அல்ல, கடவுளை பின்பற்றி செல்கின்ற சீஷர்கள். ஆகவே சீஷர்களுக்கு உரிய அந்த குணாதிசயம் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை அவர் அவ்வப்போது சொல்லி சொல்லி நம்மை பயிற்றுவிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அவருடைய பாதையிலே செல்லத்தக்கதாக நம்மை வழிநடத்தி வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆலயத்தில் கூடி வருகின்ற போது கடவுளுடைய வார்த்தை ஒரு சில நேரங்களில் நம்மை ஆறுதல் படுத்துகிறது, ஒரு சில நேரங்களில் நம்மை அது கண்டிக்கிறது, ஒரு சில நேரங்களில் அது புத்திமதி சொல்லுகிறது, ஒரு சில நேரங்களில் நம்முடைய வழியை விட்டு விலகி அவரை நோக்கி செல்லும்படியாக எச்சரிக்கிறது. இப்படி மக்களின் மனதை நல்வழிப்படுத்த அறிவுரை, கடிந்து கொள்ளுதல், ஆலோசனை, எச்சரிப்பு, சட்டதிட்டம், நெறிமுறைகள், தண்டனைகள் இவைகளெல்லாம் தேவை. ஆகவே கூட உலக வாழ்க்கையில் நாம் இப்பேற்பட்ட காரியங்களை பார்க்கின்ற போது எக்ஸாம் எடுத்துங்க, பரீட்சை மிக முக்கியமானது. அதிலே தான் நாம் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம் என்பது தெரியும். ஆகவே இவைகளை வைத்து நம்முடைய மனதை நல்வழிப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த இவைகளெல்லாம் மிக ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனை பார்க்கின்ற போது கடிந்து கொள்ளுதல் உபதேசத்தை அவரிடத்தில் நாம் பார்க்கிறோம். தான் எழுதின நிருபங்களிலே, அநேக நிருபங்களிலே அவர் கடிந்து கொள்ளுகின்ற அந்த அதாவது டாக்ட்ரின் ஆஃப் எக்ஸார்டேஷன், அட்மானிஷன், புத்திமதிகளை சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். இதன் மூலமாக பிரிந்து கிடக்கின்ற, அது கருத்து வேறுபாடு கொண்டு மனம் போற போக்கில் செல்லுகின்றவர்களை ஒன்று சேர்க்கிறார் இதன் மூலமாக. So he reconciles people of different opinions and views. Ministry of reconciliation, ஒப்புரவாகுதல் ஊழியத்தை இதன் மூலமாக அவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வருகின்ற போது அவர் சொன்ன ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று சொல்கின்ற போது அந்த அதாவது நம்முடைய இருதயம் சரியான வழியில இல்லை, அதை நீங்கள் திருப்ப வேண்டும், கடவுள் பக்கமாக திருப்ப வேண்டும்.
அப்பொழுதுதான் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியும் என்பதை அவர் உணர்த்தி சொல்லுகிறார். அவருக்கு முன்பதாக வந்த யோவான் ஸ்நானன் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் போதனை செய்ய ஆரம்பித்தார். கடிந்து கொள்ளுதல் உபதேசம் என்பது மிக முக்கியமானது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய கடவுள் கூட சங்கீதம் இந்த நாளில நாம் வாசிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இந்த நாளில சங்கீதம் 32:8 பார்க்கின்ற போது அங்கே கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அவர் நம்மை வழிநடத்துகிறார். So he gives us counseling, he gives us advice, he will teach, he teaches us. நமக்கு அவர் போதிக்கிறார். நாம் செல்ல வேண்டிய வழியில செல்ல அவர் அதிகமாக விரும்புகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். ஆகவே ஆலோசனை கடிந்து கொள்ளுதல் போன்ற காரியங்கள் மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மையான மனித தன்மையோடு கூட இந்த உலகத்துல நாம் வாழ கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் இந்த உலகத்துல பிறந்தோம். குறைகளை சொல்லி ஒருவர் மனதை நோகடிக்கவோ காயப்படுத்தவோ அல்ல, கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் ஒரு மனித தன்மையோடு மனித நேயத்தோடு வாழத்தக்கதாகத்தான் இந்த உலகத்துல கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே கற்றுக்கொண்டு மனமாற்றத்தோடு வாழ்கின்ற போது கடவுளின் நன்மதிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் மனம் திரும்புதல், மெட்டனோயா என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில நாம் பார்க்கின்ற போது ரிப்பெண்டன்ஸ். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 18:1-4 வரை பார்க்கின்ற போது இன்றைக்குரிய பிரசங்க பகுதி இங்கே மிக அழகாக அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். ஆண்டவர் உடனே சொல்கிறார், இயேசு ஒரு பிள்ளையை உடனே ஒரு இன்ஸ்டன்ட் ஆன்சர் கிடையாது. ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அங்கேயே ஆன்சர் வந்துடுது இல்லையா? ஒரு பிள்ளையை போல ஆக வேண்டும். அவன் எதிர்பார்க்கின்ற குவாலிட்டி என்ன? தாழ்த்த வேண்டும். தன்னை தாழ்த்துகின்ற போது அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் கூட இந்த பெரியவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வருகிறது. இந்த சமுதாயத்தில் நான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவன் பெரியவன் என்ற ஒரு வாக்குவாதம் இவர்களுக்குள்ளாக அதிகமாக இருந்தது. எப்படி என்று பார்க்கின்ற போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கூட இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 9:4b பார்க்கின்ற போது எவன் நம்மிலே பெரியவனாயிருப்பான் என்ற வாக்குவாதம் சீஷர்கள் மத்தியிலே உண்டானது. வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த 12 சீஷர்களிலே பேதுரு என்பவர் மிக முக்கியமானவர் இல்லைங்களா? நம்மை பொறுத்த வரைக்கும் பேதுரு கடல் மேல் நடந்தார். ஏசாமி நடந்தது போல கடல் மேல் நடந்தார். அதே போல மறுரூப மலையில கடவுளோடு கூட சென்ற ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அதே போல ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவர் டாக்ஸ் பே பண்ணார் இல்லைங்களா? பே பண்ணாரா இல்லையா? கடவுள் டாக்ஸ் பே பண்ணாரா? கடவுள் டாக்ஸ் பே பண்ணாரா? வரி செலுத்தினாரா? எப்படியோ நீங்க அப்படியே இப்படி இல்லாத லைட்டா இது பண்ணிக்கிறீங்க, மத்தியத்தில் நிற்கிறீங்க. கடவுள் வரியை செலுத்தினார். இங்க பேதுருவிட சொல்லும் போது, நீ போப்பா, நீ அங்க கடலை போயிட்டு நீ வலைய போடு, தூண்டில போடு, அங்க ஒரு மீன் கிடைக்கும், அதனுடைய வாயை எடுத்து பண்ணி அதுல 2 பணம் இருக்கும், அதை எடுத்து போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி கட்டிடுன்றார். So it is our responsibility. We are all obligated to pay our tax to the authorities. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏன் சிறு பிள்ளையை அழைத்து அவர்களை மையப்படுத்தி இந்த காரியத்தை சொன்னால் என்றால், சிறு பிள்ளைகளிடத்துல பெருமை என்றது இருக்காது. இருக்குமா? அவனுடைய குவாலிட்டி என்னன்றது பார்க்கும் போது கள்ளங்கப்பட இல்லாதது. சின்ன பிள்ளைனா கள்ளங்கப்பட இல்லாதது, எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத குழந்தை இது என்று சொல்லி சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, தான்
தன்னாலே தன்னுடைய சொந்த காலில் நிற்க முடியும் என்று குழந்தை சொல்ல முடியாது. ஸோ சைல்ட் இஸ் டிபெண்டன்ட் டு ஹிஸ் ஆர் ஹர் பேரண்ட்ஸ். சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் இந்த குவாலிட்டி எல்லாம் கடவுள் ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறார். அவரை சார்ந்து வாழ வேண்டும். நானே வாழ்ந்து வாழலாம், நானே என் மன போன போக்கில் செல்லலாம் என்றல்ல, கிறிஸ்துவனாக அவருடைய ராஜ்யத்தில் சேர வேண்டுமென்றால் இப்படிதான் செல்ல வேண்டும் என்பதை வரையறுக்க இப்பேற்பட்ட காரியங்கள் தேவை. அடுத்து பிள்ளைகளுக்கு இருக்கின்ற குணாதிசயம் இருக்குது. So what are the other qualities that we see from children? திட்டமிட்டு எந்த ஒரு தப்பான காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். ஏதோ தெரியாம செய்திருவாங்க இல்லையா? ஆனா திட்டமிட்டு செய்யறது யாரு? பெரியவங்க. திட்டமிட்டு செய்யற குற்றத்தை செய்வர்கள் பெரியவர்கள் தான். அவ திட்டமிட்டு செய்கின்ற ஒரு குற்றத்திற்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்படுகிறது உலக பிரகாரமான சட்ட திட்டத்தில் கூட. ஆனால் தெரியாம செய்துன்னு சொல்லும்போது மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனாலும் தண்டனை உண்டு. சின்ன பிள்ளை சொன்னா சில நேரத்தில் அநேக நேரத்தில் கீழ்ப்படியாது, சில நேரத்தில் கீழ்ப்படியாது. அந்த அங்கே ஒரு கேண்டில் எரிஞ்சிருக்குது, அங்கே போகாதுனா வேணும், ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் கியூரியாசிட்டி தேல் ஹேவ் இல்லையா? ஏதோ ஒரு போய் அது என்னதான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், வேணடா போனால் அது நீ தொட்டேன்னா கை சுட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முறை 2 முறை சொல்லி போகிற, அடுத்த முறை அடிக்கிறோம். இந்த பிள்ளை என்ன பண்ணுது, மறுபடியும் அடிக்குதா? அடிக்கிறது இல்லை. ஒருவேளை அடித்தா அந்த புள்ள என்ன சொல்லுவோம், ஏன்னா இப்படி இந்த மாதிரி இது பிள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் திட்டக்கூடிய அளவுக்கு ஏன்னா நிலைமை ஏற்பட்டுரும். ஆனால் நார்மலி அப்படி நடப்பது கிடையாது. 5 வளையாதது 50 வளையுமான்னு கேட்குவாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ஹம்பிள்னஸ்ன்றது அவங்களுக்கு தானே அந்த தாழ்மை என்பது வந்து விடுகிறது. அடுத்து சிறு பிள்ளை என்று சொல்கின்ற போது ஒரு அந்த வீக்னஸ், ஒரு பலவீனமான இல்லையா? ஒரு குழந்தைனா எவ்வளோ பலம் இருக்கும், தன்னுடைய பலத்தினால் இருக்காது. தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் போஷிக்கின்ற காரியத்தில் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பிள்ளை இருக்கிறது. ஸோ நோ செல்ஃப் டிசைர் ஃபார் சில்ட்ரன். சொந்த ஒரு லட்சியம் என்று குழந்தைகளுக்கு இருக்காது, சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லையா? அதே போல தான் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் என்று இருந்தால் அது பரலோகத்திற்குரிய லட்சியமாக இருக்க வேண்டும், கடவுளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்கணும், கடவுளுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சிறு பிள்ளைகளை அவர் மையப்படுத்தி உதாரணமாக சொல்லி இதை போல நீங்கள் ஆக வேண்டும். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தாழ்மைப்படுத்தி நீங்கள் வருகின்ற போது அவன் தான் அப்படிப்பட்டவன் தான் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நம்மில் பெரியவன் என்கின்ற இந்த ஒரு எண்ணம் வருகின்ற போது மனமேட்டிமை ஏற்படுகிறது. ப்ரைட்னஸ் brings us some sort of ugly life. ஒரு மனமேட்டிமையை அது ஏற்படுத்துகிறது. விக்கெட்னஸ், இட் லீட்ஸ் டு விக்கெட்னஸ். மனமேட்டிமை, நான் தான் பெரியவன் என்ற ஒரு மமதை, ஒரு இருமாப்பு ஏற்படுகிறது, ஒரு சர்வாதிகார போக்கு வளர்கிறது. ஆனால் தாழ்மைப்படுகின்ற போது இட் ஒர்க்ஸ் ஆப்போசிட் டு ப்ரைட்னஸ். தாழ்மையை கடவுள் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் உலகத்துல பெரியவன் தானே எடுத்துக்கொள்கிறான். நான் தான் பெரியவன், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு யாருன்னா, ஏசாமுடைய காலத்துல இருந்த சீசரை கடவுளாக வணங்க வேண்டும், அல்ல இயேசுவை வணங்குகிறவர்களை அவர்கள் தண்டித்தார்கள். காரணம் என்ன? நான் தான் பெரியவன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு எண்ணம் சீஷர்களுக்கு அப்படி வருகின்ற போது ஆண்டவர் அதனை நிறுத்தி அவனுக்கு புத்திமதி அவர்களுக்கு சொல்லுகிறார். நீ இப்பேற்பட்ட குவாலிட்டிஸ் உன்னிடத்துல இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும், அங்கே பெரியவர்களாக இருக்க முடியும். குழந்தை போன்ற ஒரு தாழ்மை நமக்கு தேவை என்று சொல்லி. ஆனால் அநேக சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், here we see that we want to be celebrities instead of servants. கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அவரை பின்பற்றி செல்கின்ற சீஷர்களாக இருப்பதற்கு பதிலாக ஆடம்பரமாக பெரிய ஓகன் சொல்லி புகழுகின்ற அந்த ஒரு புகழை எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெரியவன் என்ற எண்ணம் கடவுளை மறக்க செய்கிறது. பெரியவன் என்ற எண்ணம் வருகின்ற போது அந்த ஒரு அடையாளம் தன்முன் மற்றவர்கள் ஒன்றுமே இல்லை என்று அவர்களை உயர வைக்க சொல்லுகிறது. மற்றவர்களெல்லாம் அடிமைகள், அற்பர்கள், தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை அதை குறைத்து மதிப்பிடவும்
அத காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க, நல்ல பெரியவன் சொல்லும் போது பெரிய ஆளுன்னு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் இல்லைங்களா. ஆடம்பரமாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும், நியாயமான முறையில் அந்த சம்பாதனையை செய்திருக்க முடியாது. எப்படியாவது அடாவடித்தனம் பண்ணியாவது மற்றவர்களை குப்புற தள்ளி அவங்க மேலே ஏறி வண்டி ஓட்டியாவது மேலே வந்துருப்பாங்க. எல்லாரும் சொல்ல, நான் உலகத்தில் பொதுவாக நடைபெறுகின்ற தான் என்ற எண்ணம் வருகின்ற போது அது கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றவர்களை ஒதுக்கி தள்ளி புறக்கணிக்கின்ற ஒரு குணாதிசயத்தை அது ஏற்படுத்துகிறது. தான், அதாவது பெரியவன் என்ற ஒரு எண்ணம் சுயநலத்தை உண்டாக்குகிறது. இதன் மூலமாக அகம்பாவம், ஆடம்பரம் என்பது தானாக வந்து சேருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆடம்பரம் பெரியவன் என்று சொல்கின்ற போது ஆடம்பரம் தானா வரும். ஆடம்பரம் வரும்போது அது ஆடம்பரம் என்பது ஒரு ஆடும் பம்பரம் போன்றது. பம்பரம் பார்த்துருக்குல்ல, அதை போட்டு விட்டா எவ்வளோ நேரம் தான் அது ஆட சுத்தம், கடைசியில் அது விழுந்து தான் ஆகணும். அதுபோல் அது எப்பொழுது வேண்டாலும் சாய்ந்து போகலாம். ஆடம்பரம் அல்லது பெரியவன் என்ற முறை. ஆனால் தாழ்மைப்படுகின்ற போது கடவுள் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஆகவே இப்பேற்பட்ட எண்ணம் ஏன்பா உனக்கு வருது, தாழ்மையா இரு. இல்லை என்றால் தட் லீட்ஸ் டு இட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமெட்டிமை என்று சொல்லி நீதிமொழிகள் 16:18 நாம் பார்க்கிறோம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று சொல்லி சொல்வார்கள் இல்லையா. பின்னாடி ஏதோ அவனுக்கு பிரச்சனை வருது, ஆனா அது முன்னாடியே எல்லாத்தையும் அவன் செய்யற தவறான காரியத்தினால, அந்த மமதையான காரியத்தினால என்ன செய்வாங்க, அதை வெளிப்படுத்துவாங்க. இதோ இவனுக்கு அழிவு வந்துடும் போல இருக்குதுப்பா, இவன் பண்ற அக்கிரமம் கூடி சீக்கிரம் இவனுக்கு வந்துடும் இல்லையா, அப்படி நம்ம வெளிப்படையாவே சொல்லுவோம். ஆனா முதல்ல எல்லாத்தையும் செய்துட்டு எல்லாத்தையும் போடாத ஆட்டமெல்லாம் போட்டு கடைசியில அவர்கள் வந்து இருக்கின்ற போது, அதுதான் இந்த பழமொழிகள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமெட்டிமை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெரியவன் என்ற இருமாப்பு திருச்சபைகளில் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு திருச்சபையில் கூட இந்த காரியங்கள் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. விசுவாசிகளின் மத்தியில இது ஒற்றுமை குலைச்சலை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்குது. பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. நான் பெரியவன், எங்க குரூப் தான் பெருசு, எங்க குரூப்ல இருக்கிறவங்க தான் செய்யணும்னு சொல்லும் போது என்ன ஆகுது? So that where we see the division in the church also. So the selfishness and disunity of God's people is a scandal to the Christian faith. இந்த ஒரு, அதாவது சுயநலமும் அதே போல அதாவது ஒற்றுமை குலைக்கின்ற இந்த மனப்பான்மை இந்த பெரியவன் என்ற எண்ணத்தோடு வருகின்ற போது அதுதான் திருச்சபையை குலைத்து போடுகின்ற, விசுவாசத்தை குலைத்து போடுகின்ற ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அதனை கடவுள் வெறுக்கிறார். The cause of selfishness leads to prideness. இந்த சுயநலம் தான் நம்மை இந்த பெருமைக்குள்ளாக நடத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு 4:6b பார்க்கின்ற போது, பெருமை உள்ளவர்களுக்கோ கடவுள் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. நீ தாழ்மையா இருப்பார், கடவுள் என்ன பண்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான். மேட்டிமையானவர்களை கடவுள் தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மை உள்ளவனோ அவர் நோக்கி பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். So he pays his the fullest attention towards the person who humbles himself or herself. எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்ல, அவரும் தன்னை தாழ்த்தி கொண்டார், கடைசி சிலுவை பரியந்தமாய் தன்னை தாழ்த்தினார். ஆகவே தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் வணங்கக்கூடிய மேலான நாமத்தை கொடுத்தார். He is the Lord of the Lords, King of Kings, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற போது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலாக இருக்கனுடைய என்ன இருக்கு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலாக இருக்கனுடைய கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அவனுக்கு நலமா இருக்குன்னு சொல்றார் 6வது வசனத்துல. ஸோ நம்ம we should not be a stumbling block for anybody, for the weak and vulnerable. அதுதான் அதனுடைய அர்த்தமே. சிறு பிள்ளைன்னு சொல்லும் போது not only the child,
those who are in such capacity or status, weakness, அந்த ஒரு என்னால் முடியல, என்னால் நான் எனக்கு பலம் இல்லை, எனக்கு வாய்ஸ் இல்லை, ஐ எம் வாய்ஸ்லெஸ், நான் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில், ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்றவர்களை அற்பமாக நாம் எண்ணக்கூடாது. அதைத்தான் 10ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் அவர்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்தில் உண்டு என்று பார்க்கிறோம். இந்த சிறியல் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். ஸோ இவர்களுக்கு இடரல் செய்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிற சொல்லி ஆண்டவர் சொல்றார். 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் கழுத்தில் என்ற கல்லை. அப்புறம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த எந்த மனுஷனால் இடரில் வருகிறதோ அவனுக்கு கையும். இடரில் வர்றது நல்லதா கெட்டதா சொல்லுங்க? பிரச்சனைன்றது உலகத்தில் வர்றது நல்லதா கெட்டதா? நல்லது இல்லை. வேற யாரு ஏதாவது சொல்லுங்க அடுத்து. நல்லது பாருங்க, இது ஏதாவது ஒரு ஆப்போசிட் இருந்தே இருக்கணும் இல்லையா? அப்போ ஓகே ஆயிரு பரவாயில்ல. ஆனா இந்த வசனம் அப்படி இருக்குது, இடரல் வருவது நல்லதுன்னு தான் இருக்குது. பிரச்சனை வரும்போது தான் அந்த பிரச்சனையை வந்து நம்ம என்ன பண்ணோம், we will convert the problem into opportunities. அதனை வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள, ஞானத்தை பயன்படுத்தலைன்னா மட்டியா உட்காந்துரும் இல்லைங்களா? கடவுள் ஞானத்தை அருளுகிறவர். இங்கே வசனம் இருக்கிறது 7ஆம் வசனம், இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. 12 சீஷர்ல ஒருத்தன் பணத்துக்காக என்ன பண்ணான், இயேசு காட்டி கொடுத்தான். பிசாசு அவனில் புகுந்து கொண்டதுனால அவன் போய் தன்னுடைய குருவை காட்டி கொடுத்தான் பணத்துக்காக. அவனுக்கு ஐயோன்றார். அதே போலதான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இடரல் வருவதை இந்த உலகத்துல நாம் சமாளிக்க இந்த இடரல்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் மற்றவர்களுக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது. இடரலா இருந்தா என்னது? So we are all subjected to punishment. Subject to punishment. இங்கே பார்க்கிறோம், இடரல் உண்டு பண்ணுகிறவன் அது மற்றவர்களுக்கு இடரலா இருந்தால் அதனை நீ எடுத்து போடு. அந்த குவாலிட்டி, அந்த குணாதிசயம் முன்னில் இருக்க வேண்டும் இருந்தால் அதனை எடுத்து போடுன்னு சொல்றார். நான் தான் பெரியவன் என்று சொல்லிட்டு மற்றவனை நீ எனக்கு குடும்பப்படுத்தாத, அற்பமா எண்ணாத அப்படி நீ அப்படி எண்ணுகின்ற போது உனக்கு அது ஒரு வேதனை ஏற்படுத்தும். அது வந்து உனக்கு வந்து ஒரு எலும்புருக்கி நோயா இருக்கும். அது உனக்கு ஒரு இப்போது உடம்புல ஏதோ ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டு அது செப்டிக் ஆகிட்டு சரியானபடி அந்த காயம் ஆறல என்ன ஆகுது, கேங்க்ரீன் ஆகுது. அந்த கேங்க்ரீன் அங்கேயே இருந்துச்சுன்னு என்ன ஆகுது, அரிப்பு ஏற்பட்ட பிறகு, அரிப்புனாக்கா அது அப்படியே அரைச்சின்னு வந்துடும். அந்த இடத்த கட் பண்ணி தான் ஆகும். ஸோ காலில் வந்துடுச்சுன்னா அப் டு இது முட்டி வரைக்கும் அப்படியே ஏறி போவோம். என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இருக்கும்போது அதை கட் பண்ணி போட்டுரும். நார்மலி டாக்டர்ஸ் வில் அட்வைஸ் பீப்புள் டு கோ ஃபார் ஆம்புடேஷன். அதை கட் பண்ணி போடணும், வெட்டி எரிந்து. இதே தான் நீங்கள் கூட சொல்கிறார், கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் எரிந்து போடு, நீ ஒற்றை கண்ணனா பரலோகத்துக்கு வரலாம். உன்னுடைய கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால். ஸோ இடரல் ஏற்படுகிறதுனால மற்றவர்களுக்கும் தொல்லை, உனக்கும் தொல்லை, நமக்கும் தொல்லை. கடவுள் அதனை விரும்புவதில்லை. நான் தான் பெரியவன் சொல்லிட்டு ஓடுறதுனால என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ நல்லா யோசிப்பாரு. இன்றைக்கு ஒரு ஒரு ஊரில் வந்து ட்ராவல் பண்ணின்னு ஒரு சர்தார்ஜியும் ஒரு தமிழ் ஒரு விவசாயம் போயிருக்கிறார். அவருக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். போயிருக்கும் போது ட்ரெயின் ட்ராவலில் ஒரு ஜன்னல் திறந்தாரு, முடியல. அப்போது சர்தார்ஜி பக்கத்தில் இருக்கிறவர் வந்து, என்னயா அவனுக்கு ஒன்றும் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தடார்னு தூக்குறாரு. தூக்கிட்டு கோதுமை சாப்பிடு, நல்லா பலம் வரும் அப்படின்றாரு. சரி ஐயா அப்படின்னு. அடுத்த முறை டாய்லெட் போகிறாரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு அது தள்ளுறாரு, திறக்க முடியல, ஏன்னா பலவீனமாக இருக்கிறாரு. அவர் அற்பமாக நினச்சி இவர் போயிட்டு, என்னையா இது கூட தரலன்னு போய் ஜோரா அப்படி திறக்கிறாரு. சரி ஐயா அப்படின்னு. அப்போ அவர் திறந்த பிறகு கோதுமை சாப்பிடு, நல்லா அவனுக்கு பலம் வர்றது. சரி வந்து உட்காந்து ஏதோ ஒரு விஷயமா இவர் என்ன பண்ணாரு, அந்த சங்கிலி வந்து பிடிச்சி இழுத்தாக்க நின்றதில்லை, ஸ்டாப் பண்ணுறது, டு ஸ்டாப் தி ட்ரெயின் புல் தி செயின். அது சும்மா அவர் இழுக்கிற மாதிரி இது பண்ணார், பாவலா பண்ணார். உடனே சர்தார்ஜி போயிட்டு, என்னையா இது கூட இழுத்தாரு, ஜோரா இழுத்துட்டாரு, புரிச்சுக்கலாம் என்ன ஆச்சுன்னு. வண்டி நின்றுச்சு. உடனே வந்து பனிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்னார், பலவீனம் நினச்சி என்ன இப்படி பண்ணிய, நீ பலவான்மா இருக்கிறது மட்டும் பெருசு இல்லை, நீ புத்திமானா இருக்கணும்.
பழைய சோறு சாப்பிட்டு உனக்கு புத்தி வரும். பலவினரை சிறியரை அற்பமாய் நாம் எண்ணக்கூடாது. அவர்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்திலே உண்டு என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அற்பர்கள் என்று பார்க்கின்ற போது சங்கீதம் 10:1-11 அதை நீங்க தயவு செய்து குறிச்சு வச்சுக்கணும். யாரு இந்த சிறியர் என்பதை அங்க ரொம்ப அழகா போட்டுக்கிறாங்க. சிறியர்னா சின்ன பிள்ளைங்க மட்டும் கிடையாது. those who are vulnerable, weak, marginalized in the society, those who have been oppressed by the society, by the dominant forces, they are the யாரு? அவங்க தான் the little ones. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சின்ன பிள்ளைங்களோட சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அப்பேற்பட்ட பலவீனர்கள் அவளை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல கூட என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுறவர்கள் அப்பேற்பட்டவர்கள் தான் இல்லைங்களா? இங்க இன்றைக்குரிய நிருப வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது ரோமர் 13:1-10 முதலாம் வசனத்துல எந்த ஒரு மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இது கடவுளால் உண்டானது. கடவுளால் ராஜாக்களை ஏற்படுத்தவும் ஆட்சியாளர்களை ஏற்படுத்தவும் ஆட்சியாளர்களை தள்ளிப்படவும் ராஜாக்களை தள்ளிப்படவும் சகல உரிமையும் படைத்தவர். ஆனால் we are all subject to the authority. நாம் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள், கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அவங்க சொல்ற அந்த டாக்ஸ், இப்போ ஜிஎஸ்டி வந்தது, நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதாவது இப்போ இந்த ஆராதனை நடத்தக்கூடிய மற்ற எல்லா காரியங்களிலும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP சொன்னார்கள், அதை பின்பற்றி தான் ஆக வேண்டும். ஆனால் அவர்கள் பல காரியங்களை லெஜிஸ்லேஷன் அடிக்க மக்களை கேட்காமல் மக்களுடைய மனதை அதாவது அவருடைய விருப்பு வெறுப்புகளை அறியாமல் செய்கின்ற போது அவர்களை எதிர்த்து கேட்க யாரும் வருவதில்லை. அது சரியாது. நீ கேட்ட என்ன ஆகும்னா, ஜஸ்டிஸ் கர்ணனுக்கு ஏற்படும். அவர் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி. அவர் என்ன பண்ணாங்க, நீதி ஏதோ ஒன்று கேட்டான்றதுக்காக 6 மாசம் ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு காரியம், அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் அவரை தண்டித்தார்கள். நீ நீதி நியாயத்தை நீ கேட்காம நீ சும்மா இருந்தா நீ அநீதிக்கு துணை போறன்னு தான் அர்த்தம். கடவுள் அநீதியை தட்டி கேட்டார். நீதி நியாயம் அவருடைய அணிகலன்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீதியை நீ கேட்க போனா, நியாயத்தை கேட்க போனா செடிஷன் கேஸ் தான் நம்மள வரும் இல்லையா, தேச துரோகிகள் என்று சொல்லி. நிலைமை அப்படி இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் அரசாங்கத்திற்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட மக்களா இருக்கிறோம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இது எப்படி நாம் நன்மையினால் வெல்ல முடியும் என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் பாருங்க, ரோமர் 3 பார்க்கின்ற போது 13:3 ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய். நன்மை செய்னா என்ன, இவங்களால எந்த நன்மையும் எங்களுக்கு அடியில, கொரோனா வந்த பிறகு எந்த நன்மையும் எங்களுக்கு அடியில, என்ன பண்றது? ஆனாலும் நீ டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். டாக்ஸ் பே பண்ணி தான், அதான் நன்மை செய்யறது. கடவுள் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஆப்போசிட்டா இது பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணாம இருக்கணும். ஆனா நீ டாக்ஸ் பே பண்ணாம இருந்தா என்ன நடக்கும்? அதற்குரிய பனிஷ்மெண்ட் அதிகமா கிடைக்கும். இன்றைக்கு நடக்கின்ற காரியம் அதுதான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் அப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது கூட நாம் தட்டி கேட்க வேண்டும். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த வாழ்விழந்த மக்களை தான் தேடி வந்தார். காணாமல் போனவர்களை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். காணாமல் போன ஆடு வருதுல, அந்த சம்பவம். ஒரு ஆடு காணாம போது எல்லா ஆடுகளையும் தொழுத்துல விட்டு என்ன பண்றாரு, போய் தேடின்னு வர்றாரு. இன்றைக்கு வாசி கேட்ட மத்திய சுவிசேஷத்துல பார்க்கிறோம் 12:13 அந்த ஒரு ஆடு. ஸோ காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்க ஆண்டவராகி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். 11ஆம் வசனத்தில் பார்க்கும், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம எல்லாரும் கெட்டு போனவர்கள், வாழ்விழந்தவர்கள். ஆனால் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்து பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள சித்தம். அதனை நிறைவேற்ற வந்தார். நீயும் நானும் கூட அப்படித்தான் இந்த உலகத்துல எந்த ஒரு சிறியரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு
இடரலா இராதபடிக்கு, தாழ்மையோடு பெரியவன் என்ற மமதையோடு வாழாதபடிக்கு கடவுளுக்கு ஏற்ற சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ அவர் அழைக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குடும்பத்தில் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவது 15ஆம் வசனம் 16, 17 பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 18 பார்க்கின்ற போது 15, 16, 17 இப்பேற்பட்ட ஒரு குழி பறிக்கிறவன் குடும்பத்திலே இருப்பான். அவனுக்கு நீ புத்திமதி சொல்லு, இல்லைன்னா 2-3 சாட்சி வாக்குனால அவனை நீ ஆதாயப்படுத்து. அதையும் மீறி போனா திருச்சபைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போ, அங்க புத்தி சொல்லி அவனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஏன் இந்த எச்சரிப்பு செய்தி, ஏன் இந்த புத்திமதி, இந்த எக்ஸார்டேஷன், அட்மானிஷன் எல்லாம் பார்க்கின்ற போது அவன் அழிந்து போகல, அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தான். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போது பரலோகத்தில் இருக்க என்னுடைய பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அதே போலத்தான் நீயும் நாமும் செய்ய வேண்டும். யாரும் கெட்டு போறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. So we should be the stepping stones, not the stumbling blocks. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் சரி, இந்த காரியங்களிலே அவர் வழி தவறி செல்லுகின்ற போது நாம் அவர்களை அற்பமாக எண்ணப்படாது. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் பெரியவன் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? They think that let this socially, politically, financially weak, broken, bruised and marginal and vulnerable people, let them go hell. அவங்க எங்கன்னா போட்டோம், அவங்க ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்லி நினைக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் கடவுள் சொல்கிறார், அவர்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பரலோகத்தில் என்னுடைய பிதாவின் சித்தம் அல்ல. இந்த சிறியல் ஒருவருக்கும் இடரெல்லாம் இருக்காத. அவ்வளோ அழகா சொல்றாருல்ல. இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை ஒரு அதாவது தொண்டருடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக அவர் கூப்பிட்டுருந்தார். அவர் போய் உட்கார்ந்தார். அவர் ஒரு பெரிய அறிஞர், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் தமிழக முதலமைச்சர். அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த தொண்டர் என்ன பண்ணார்? சாப்பாடு ஒரு வாழை இலையை வச்சு போட்டார். வாழை இலை கழுவி ஒரு பக்கம் ஒரு முட்டையை வச்சார், இன்னொரு பக்கம் ஒரு அப்பளத்தை வச்சார். ஃபேனை போட்டார். வெயில், தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாது வெயில். போட்ட உடனே வேச்ச முட்டை அங்கேயே இருக்குது, அப்பளம் மட்டும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சொன்னாராம், 4 அணா முட்டை அப்படியே இருக்குது, 4 அணா முட்டை ஆட்டம் போடுதுன்னு. இன்னைக்கு பெரிய பெரிய கல்விமான்கள் தேசத்தை சீர்படுத்தின இந்த தேசம் இன்றைக்கு வேறு வழியில சென்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஆட்டம் போடுகின்ற காரணம் அப்பளங்கள். புரிஞ்சுதுல? ஆனாலும் கூட நாம் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள், நம்மை ஆளுகிறவர்கள் கீழ்ப்பட்டவர்கள், கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எசேக்கியேல் 33 பழைய ஏற்பாட்டில் 7:9 பார்க்கிறோம். கடவுள் உன்னையும் என்னையும் இஸ்ரவேலுக்கு காவலனாக வைத்தார். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்துக்கு காவலனாக உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். நாம் போய் எச்சரிக்க வேண்டும். நீ உன் துன்மார்க்கத்திலே நீ வாழாதபடி நீ வெளியே வா என்று சொல்லி அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். நீ எச்சரிக்காமல் போனால் அவன் அந்த துன்மார்க்கத்திலே சாவான், அவனுடைய இரத்த பழியை உன்னிடத்தில் கேட்பேன் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். எசேக்கியேல் 33:8. 9 பார்க்கின்ற போது எச்சரித்தும் அவன் திருந்தாம போனா அதை பத்தி நீ கவலைப்படாத, அவன் அதற்குரிய பலனை அவன் அனுபவிப்பான். அவன் நித்திய அழிவுக்கு அவனை நீ தப்புவிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு நீ சொல்லி எச்சரி. ஆகவே ஒருத்தர் தடைக்கலா இல்லாதபடிக்கு எச்சரித்து அவர்களையும் பரலோகத்தில் கொண்டு வருகின்ற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீதிபதிகள் 11:30 பார்க்கின்ற போது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீயும் நான் கடவுளுக்கு ஏற்ற சாட்சிகளாக ஞானம் உள்ளவர்களாக வாழ்ந்து உலகில் உள்ள மக்களுக்கு இடரலாய் இல்லாதபடிக்கு, யாரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு, அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக நம்மை தாழ்மைப்படுத்தி, நான் பெரியவன் அல்ல, உமக்கு முன்பாக ஐ எம் நத்திங், ஐ எம் ஜீரோ என்று சொல்லி பெருமையாக்கி இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து வாழ கடவுள் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும்
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரரால் அஞ்சப்படத்தக்கவரே, யாதொரு புண்ணியமும் பாத்திரமும் இல்லாத எங்களுக்கு தந்தளின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளை நினைத்து பார்த்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதுமாய் ஆண்டவரே, நீர் உம்முடைய நேசகுமாரனை தந்த ஈவுக்காகவும் உம்முடைய சித்தத்தின் வெளிப்படுத்துதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தை செம்மையான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே விடாமுயற்சியாய் நற்செய்கைகளை செய்து வரும்படி தேவரீர் அதை எங்கள் இருதயங்களில் நாட்டியருள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தின் மெய்யான உபதேசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும், உம்மை பற்றும் விசுவாசம் எங்களுக்குள் பலப்பொள்ளவும், எல்லா மனுஷர் மீதும் அன்பு அதிகரிக்கவும், உம்முடைய ராஜ்யம் எங்கும் பரவவும் தேவரீர் பொதுவான உம்முடைய திருச்சபையும் அதன் எல்லா குருமாரையும் ஊழியர்களையும் ஆண்டு நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்பி ஒப்புரவாகுதலின் வார்த்தை சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வரவும், நற்செய்தி உலகமெங்கும் பரவவும் தேவரீர் அனுப்பினவர்களை காப்பாற்றியவர்களும் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களோடு நீர் சுவாமி பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் நாங்கள் யாரையும் ஆண்டவரே எந்த சிறியரையும் நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் தடைகளா இராதபடிக்கு, பெரியவன் என்ற ஒரு இருமாப்பு எங்களிலே காணாதபடிக்கு, ஆண்டவரே உம்மை போல நாங்கள் தாழ்த்தவும், உம்மை போல நாங்கள் எங்களை வெறுமையாக்கவும், உமக்கேற்ற சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும் பிழைக்கவும் சாட்சி பகரும் கிருபை செய்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, அதே போல இந்த ஆராதனை காணொலி மூலமாக ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வரத்தவரிய மக்களையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் எங்கு ஆண்டவரை கூடி வந்தாலும் எங்கள் மத்தியில ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வருகின்ற போது எங்கள் மத்தியில இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தொழுகையில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். சாமி, நோய்பட்ட மக்களுக்கு பரம வைத்தியராக இந்த சுகத்தை பலத்தையும் நீர் கட்டளை வேண்டும் ஜெபிக்கிறோம். பலவீனர்களுக்கு பலத்தை அருளி செய்துவிடும். ஆண்டவரே சுவாமி, பல்வேறு விதமான ஆண்டவரே நோய் தொற்றுகளின் ஆண்டவரே பயம் ஆண்டவரே எல்லாரையும் வியாபித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பயங்கள் எல்லாம் நீங்கி போக முடியாகும். கர்த்தாவே, எல்லா நோய் தொற்றுகளிலிருந்தும் எங்களை நீர் விலக்கி பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் விசேஷ நிகழ்வுகளையும் இந்த வாரத்தில் ஆசிரிக்க இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த நோயினால இந்த பேண்டமிக்னால பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமை சீரடைய செய்திடணும். பொருளாதாரம் மேம்படைய செய்திடணும். ஆண்டவரே, உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே உடைய இரண்டாம் வருகைக்கு என்று ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் கிருபை செய்திடணும். ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாய் ஆண்டவர் சுவாமி எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக, ஆண்டவர் திருச்சபையின் தேவைகளுக்காக தன்னுடைய பிஸ்னஸ் மூலமாக ஆண்டவரே ஒரு ஆண்டவரே சுவாமி தொகையை ரெகுலராக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அதனை செலுத்தி வருகின்ற அருமை
ஆண்டவரே, என்னுடைய சுவாமி திருச்சபையின் விசுவாச குடும்பத்தை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதே போல நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவரே சுவாமி கொடுத்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை தாங்குகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஜெபிக்கின்ற பிள்ளைகளையும், ஊழியர்களை செய்கின்ற பிள்ளைகளையும், உமக்காக சாட்சி பகிர்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதிகமாக நீர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலுமாய் உம்மிடத்தில் நாங்கள் கேட்டவைகளையும் கேட்க மறந்த எல்லா இகபர நன்மைகளையும் ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்து எங்களுடைய தேசத்தையும் தேசத்து மக்களையும் உலகையும் உலக மக்களையும் நீர் ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் அரவரட்சிகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 628வது பாடலை நாம் பாடுவோம். அந்த நேரத்தில் நாம் காணிக்கையை படைப்போம். காணிக்கையை நீங்கள் இந்த காணிக்கை பையிலே போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, உம்முடைய சன்னிதானத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற
என்னுடைய எளிய காணிக்கையை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து கர்த்தாவை இது உடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படவும் கர்த்தாவினுடைய நாம மகிமைக்கென்றும் உடைய ராஜ்யம் பரம்பதற்கென்றும் ஆண்டவரே இது பயன்பட கிருபை செய்துள்ளோம். இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவபலிகளாக உடைய பாதத்தில் ஒப்படுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் பேர் பேராகவும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் உமக்கேற்ற சாட்சிகளாக வாழ கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் மனமாக 18ஆம் பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கையை நாம் அனைவருமாய் எழுந்து நின்று பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். மனத்தினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விதமான பாவங்களை பண்ணி என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். ஆதையோட சுவாமி, நான் நடத்துள்ளது நியாயமாய் என்னை உடைய சமூகத்தை விட்டு தள்ளாதே. தேவனின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களையும் நான் திரும்ப வாசியை சோதிக்கப்படும் போது அது சமதியாகும். அதை பிரியமான பிள்ளையாக பரிசுத்தாவியை கொண்டு முக்கிய பலத்தை நாம் சாகும் வேளையிலே மோட்ச ராஜ்யத்தில் செல்வதற்கு ஆயத்தம் பண்ணுகிற சுவாமி. ஆமென். நம்முடைய எல்லா பாவ குற்றங்களையும் மீறுதல்களையும் அசுத்தத்தாலும் அஜாக்கிரதையாலும் செய்த நம்முடைய எல்லா அந்தரங்க பாவங்களையும் கடவுளுடைய சன்னிதானத்தில் ஒரு நிமிடம் மௌனமாயிருந்து அறிக்கை செய்து ஆண்டவர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். திருவிருந்து முறைமை 29ஆம் பக்கம். மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகல வான சேனைகளோடும் ஏக களிப்பா
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2 பேர் வந்தால் போதும் ப்ளீஸ். கர்த்தருடைய பந்தி தயாராக இருக்கிறது. வந்து பங்கு பெறும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். இதை வாங்கி புசிப்பது கிறிஸ்துவனுடைய திருச்சரீரம் பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக. பாடல் எண் 446 446. புதிய
வாங்கி புசியுங்கள். கிறிஸ்துவனுடைய திருச்சரீரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக விற்கப்பட்டது. பாடல் எண் 453, சாங் நம்பர் 453. பானம் பண்ணுங்கள். புதிய உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்துவனுடைய திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. நல்ல வாய்ந்த அப்படிதான் பானம் பண்ணுங்கள். புதிய உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்துவனுடைய திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தமும் மெய்யான விசுவாசத்தை நிறுத்தி ஜீவனுக்கு சிறப்படுத்தி காப்பாராக. கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். காரணத்தை
அவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். சர்வத்துக்கும் வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றிக் கொள்ளும் திட விசுவாசத்துக்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும் மனதான சிநேகத்துக்கென்றும் இதை எங்களுக்கு பலிக்க பண்ண வேண்டும் என்று உமோடும் பரிசுத்த ஆவியோடும் யுகாயுகங்களாய் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பலன் நிலைத்திருக்கவும் உடைய வார்த்தை கட்டப்பட்டிராமல் அது தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகின்ற தெய்வீக ஞானத்தையும் திருச்சபைக்கு தந்திட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை சோத்தரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.